பண்ணாங்க, அந்த இதுல டார்ச்சர் அனுபவிச்சாங்க. இது வந்து நீ அதுவும் யாருக்கு அவன் அதான் சொல்லுவான், நீ யாருக்கோ நீ ஒண்ணு வந்து எப்படி நாங்க பண்ணலன்னா வேற யாராவது பண்ணி அந்த ஆர்ட்டை எடுக்கதான் போறாங்க. நீ யாருக்கோ கொடுக்கறதுக்கு அவன் இதே டைலாக் தான் சொல்லிப்பான். யாருக்கோ ஆர்ட் போறதுக்கு நான் இவனுக்கு அவனுக்கு கூட கேட்டிருக்க மாட்டேன், ஜெஃப்ரிக்கு கூடன்னு தான் கேட்டிருப்பாங்க. நீங்க எப்படி சார் அதை வந்து கேட்பீங்க, நீங்க எப்படி சார் கேட்பீங்க? அம்மா நீ யாருமா, போன சீசன்ல இருந்த அர்ச்சனாக்கே நீ எவ்வளவு பரவாயில்லம்மா, அவளே பரவாயில்லமான்ற மாதிரி இருந்துச்சு எனக்குலாம். ப்ரொஜெக்ட் பண்றாங்க, தப்பா ஒரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு பண்றா. அதான் அவரே சொன்ன தப்புன்னு. அது கண்டிப்பா கேட்பான்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விஜய் சேதுபதி கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இவ மஞ்சுரி வந்து கேட்பா, நான் பால் வந்து காலையிலயும் நைட்டும் குடிக்கல, நான் உன்னையோட பால் இருக்குல்ல என்னோட பங்கு, அது எனக்கு நாளைக்கு தருவியான்னு சொல்லி அவ வந்து தர்ஷிகா கிட்ட பேசிட்டு இருப்பா. நீ எனக்கு தயிராதான் வேணும், நான் பால் குடிக்க மாட்டேன், நீ பால் நான் குடிக்க வேண்டிய பாலை நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கப்ல, நான் தயிர் வர மாதிரி உர ஊட்டி வச்சுக்கிறேன், நான் தயிரா நான் சாப்பிட்டுக்கிறேன் அவ இவள்கிட்ட பேசிட்டு இருப்பா. உடனே அவ தர்ஷிகா கூப்பிட்டு, நானும் சாம்பார் சாப்பிட மாட்டேன், அதனால எனக்கு பருப்பு கொடுத்துரு, நான் பால் குடிக்க மாட்டேன், பாலை கொடுத்துரு, நான் பாயசம் செஞ்சு நான் சாப்பிட்டுக்கிட்டான்னா அது வந்து அவளை வெறுப்பேத்துற மாதிரி தானே. அதுக்குதான் வந்து சௌந்தர்யா அப்படி கத்திட்டு இருப்பா பே பே பேன்னு. சரி.